எல்லோருக்குமே இருக்க மிகப்பெரிய டவுட்டு, சார் ஸ்கூல் புக் யூஸ் பண்ணலாமா இல்லை ப்ரைவேட் சோர்ஸ் யூஸ் பண்ணலாமா, மேக்ஸுக்கு நான் என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணட்டும்? அதுக்கான பதில், நம்மளோட பலவீனத்தை நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம பலசாலியாக மாற முடியும். அப்படி தானே? இப்போ எனக்கு மேக்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் மேக்ஸுக்கு அதிகமான டைம் ஒதுக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸில் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் தான். நீங்கள் 20 கொஸ்டின்ஸ் போடுறீங்க இடத்துல 7th and 8th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் தான் லைஃப் மேக்ஸ் வருது. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸில் எப்படி 25 out of 25 இந்த குரூப் 4 எக்ஸாமில் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக ஸ்டடி பிளான் வீடியோன்னு ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் கீழே கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்ட ஒரே கொஸ்டின், மேக்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி தான். அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மேக்ஸுக்கு உண்டான ஒரு 5 ஸ்டெப்ஸும் பார்க்க போகிறோம். அந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அல்லது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரியாக உங்களுக்கு மேக்ஸ் நல்லாவே வரும். செகண்டு, லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, எல்லோரும் மேக்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க எத்தனை பேர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த்து, சிலபஸில் எத்தனை டாபிக்ஸ் மொத்தமாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். டாபிக் நேம்ஸ் கூட தேவையில்ல. சார் 10 டாபிக் இருக்குது, 12 டாபிக் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் கீழே. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் எத்தனை கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் அசால்ட்டாக 25 out of 25 போடுறவங்களே ஒரு 23 தான் போட முடிஞ்சிச்சு. ஆனால் கொஸ்டின் அந்தளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு மேக்ஸ் கொஸ்டின். பட் 25 போட்டவங்களும் இருக்காங்க. பட் மேக்ஸிமம் 23 தான் போட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போது HCF and LCMல ஒரு 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 2, பெர்சன்டேஜில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மென்சுரேஷனில் 2. இதில் இருந்து எப்போவுமே கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதில் ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க்கு 3. இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நிகழ்தகவில் 1, நம்பர் 6ல் 2, லாஜிக்கல் ரீசனிங்கில் 5லேருந்து 7 கேள்வி கேட்டிருக்காங்க. டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த 25 கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி இந்த ஃபாலோயிங் மெத்தட் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க வாங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் 25. நீங்கள் மேக்ஸுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக நோட்டு போட்டு அந்த நோட்டில் நீங்கள் சிலபஸ் டாபிக்ஸ் கம்பல்சரியாக எழுதி வச்சுருக்கணும். ஓகேங்களா? மொத்தமே ஒரு 15 டாபிக் தான் வரப்போகுது. அந்த 15 டாப்பிக்கையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக சொல்லணும்னா 16 டாப்பிக்கு. அதில் ஒரு டாபிக், அதாவது ரீசனிங் கீழே சப்டிவிஷன் 5 வரும். அப்போ அதெல்லாம் கழிச்சிங்க அப்படின்னா 11 டாபிக் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, எல்லோருக்குமே இருக்க மிகப்பெரிய டவுட்டு, சார் ஸ்கூல் புக் யூஸ் பண்ணலாமா இல்லை ப்ரைவேட் சோர்ஸ் யூஸ் பண்ணலாமா, மேக்ஸுக்கு நான் என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அதுக்கான பதில், நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக ஸ்கூல் புக்கே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ப்ரைவேட் சோர்ஸ் போனீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கு கிட்டத்தட்ட 50லேருந்து 60% கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டைம் பத்தாது இப்போ உள்ள பீரியடில். இதே நீங்கள் 6th-லேருந்து 10th முடிய உள்ள ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் முடித்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 6th-லேருந்து 10th முடிய உள்ளதுலேயே 7th and 8th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் தான் லைஃப் மேக்ஸ் வருது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த சம்கள் இதில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10th முக்கியம். இந்த 7th, 8th, 10th நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேர்டு, நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் மேக்ஸுக்குன்னு ஒரு தனியாக நோட்டு எத்தனை பேர் போட்டிருக்கீங்க. கம்பல்சரியாக இதெல்லாம் போட்டு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் மேக்ஸ் நல்லா வரும். ஓகேங்களா? கம்பல்சரியாக மேக்ஸுக்கு தனி நோட்டு வேணும். ஏன் சார் தனி நோட்டு வேணும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது உங்களுக்கு தெரியாத சமாதான் அந்த மேக்ஸ் நோட்டில் எழுதிருப்பீங்க. அப்படி தானே? அப்போ அதை பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் நீங்கள் 20 கொஸ்டின்ஸ் போடுறீங்க இடத்துல 23 இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஒரு மாடலுக்கு 5 சம் கம்பல்சரியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5 டைப் இருக்குது அப்படின்னா ஒரு டைப்புக்கு நீங்கள் 5 சம் போடணும். அப்போ 25 சம் ஆச்சு. ஓகேங்களா? இதே போல் நீங்கள் எல்லா மாடலுக்குமே 5 சம் ஒர்க் அவுட் பண்ணி கம்பல்சரியாக பாருங்கள். இந்த 5 சம்ன்றது நான் மினிமம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நாட்கள் கம்மியாகிறதுனால மினிமமாக ஒரு 5 சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, அனலைஸ் த TNPSC PYQ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரியாக நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகேங்களா? இப்போது நாட்கள் கம்மியாகிறதுனால நீங்கள் 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலைனாலும் ஜஸ்ட் 2 இயர்ஸ், அந்த 2 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரியாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, எல்லோருமே சொல்கிறது போல் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் மேக்ஸை கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு மேக்ஸ் நல்லா ஆகுன்றவங்க 1 மணி நேரம் பார்த்துக்கோங்க. இல்லை சார் எனக்கு சும்மாக தான் ஆகும் அப்படின்னா 2 மணி நேரம் பார்த்துக்கோங்க. நம்மளோட பலவீனத்தை நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம பலசாலியாக மாற முடியும். அப்படி தானே? இப்போ எனக்கு மேக்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் மேக்ஸுக்கு அதிகமான டைம் ஒதுக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸில் நல்லா புரிஞ்சு போட ஆரம்பித்து நல்ல மதிப்பெண் பெற ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் த ஸ்கூல் புக்ஸ், தென் ப்ரைவேட் சோர்ஸ். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணிட்டு தென் ப்ரைவேட் சோர்ஸ்க்கு போகலாம். ஏன் ப்ரைவேட் சோர்ஸ்னால் அதில் அதிகமான சம்ஸ் மாடல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் நான் சொன்ன பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அல்லது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி மேக்ஸில் 20 மார்க் போட ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? மிச்சம் 5 மார்க் என்ன சார்னா உங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ண பிஒய்க்கு தான் ஒரே மெத்தட். ஓகேங்களா? மற்றபடி இதை ஃபாலோ பண்ணாதவங்க இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம கையில் ஒரு 45 டேஸ் இருக்குது. இந்த 45 டேஸில் ஒரு 2 ஹவர்ஸ் ஒதுங்கினா 90 ஹவர்ஸ். ஓகேங்களா? கம்பல்சரியாக நம்ம வந்து இந்த 90 மணி நேரத்தை பயனுள்ள வகையில் கழிச்சோம் அப்படின்னா குரூப் 4ல் நல்ல ஒரு மதிப்பெண் பெறலாம். தேங்க்யூ ஆல்.